வணக்கம். 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வு, அதாவது பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க மனசு முழுக்க ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். ஏன் ஓவரால் கட் ஆஃப் என்ன வரும்? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஆமா, அந்த ஒரு பதட்டத்தோட தான் நீங்க இந்த உரையாடலை கேட்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை நோக்கி போறதுக்கு தான் இந்த உரையாடல். உங்களுக்காக நாங்க அவங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களோட கருத்துக்களை வச்சு இதை உருவாக்கியிருக்காங்க இல்லையா? கரெக்ட். அதனால இது ஓரளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது. அப்போ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ரெடிக்ஷனுக்கு பின்னாடி என்ன காரணம், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன மார்க் சொல்லியிருக்காங்க, அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் தான் பார்க்க போறோம். ஆமா, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, முதல்ல அதை சொல்லுங்க. சொல்றேன். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு கணிப்பு தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். போன வருஷ டேட்டா, இந்த வருஷ தேர்வர்களோட செயல்பாடு, இதையெல்லாம் வச்சு செஞ்சது. சரி. இப்போ அந்த ஆச்சரியமான விஷயத்துக்கு வரேன். இந்த வருஷம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் போன வருஷத்தை விட கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அப்படியா? அது ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா வருஷம் வருஷம் போட்டி அதிகமாகுது, கட் ஆஃப் ஏறிட்டு தானே இருக்கு. ஆமா, அதுதான் வழக்கம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மட்டும் என்ன ஒரு வித்தியாசம்? எது இதை மாத்துச்சு? ரொம்ப சரியான கேள்வி. இதுக்கு ஆதாரம் சொல்ற முக்கியமான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். உடல் தகுதி தேர்வு, அதாவது பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்டா? ஆமா, இந்த வருஷம் தேர்வு எழுதினவங்கள கிட்டத்தட்ட 70% பேரு பிசிக்கல் டெஸ்ட்ல முழுமையா அவங்களோட திறமையை வெளிப்படுத்த முடியலன்னு ஆதாரம் சொல்லுது. ஓ, அது ஏன் அப்படி? தேர்வர்கள் சரியா தயாராகலையா? அது தயாராகாததுன்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு கிடைச்ச நேரம் பத்தலையா? ரொம்ப ரொம்ப குறைவு. எழுத்து தேர்வு முடிஞ்சு வெறும் 25லிருந்து 26 நாள் தான் அவங்களுக்கு நேரம் இருந்திருக்கு. ஓ, அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள முழு திறமையோட தயாராகிறது பலருக்கும் சவாலா அமைஞ்சிருக்கும் இல்லையா? நிச்சயமா. நீங்க சொல்றது புரியுது. ஆனா இந்த 25 நாள் அவகாசம் எல்லாருக்கும் தானே பொருந்தும். இத மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த கட் ஆஃப் குறையும்னு உறுதியா சொல்ல முடியுமா? நல்ல பாயிண்ட். இது எல்லாருக்கும் பொதுவான சவால் தான். ஆனா அதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய இறுதி மதிப்பெண் 100க்கு கணக்கிடப்படுது. இதுல எழுத்து தேர்வும் அடங்கும், உடல் தகுதி தேர்வும் அடங்கும். சரி. எழுத்து தேர்வுல ஒரு மார்க் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உடல் தகுதி தேர்வுல கொஞ்சம் கவனம் சிதறினாலும் சுலபமா சில மார்க்கை இழக்க நேரிடும். கரெக்ட். அப்படி நிறைய பேர் மார்க் இழந்ததால ஒட்டுமொத்த சராசரி மதிப்பெண் குறையுது. அதுதான் கட் ஆஃபை நேரடியா பாதிக்குது. ஓகே. இதனாலதான் 1 அல்லது 2 மதிப்பெண்கள் குறையலாம்னு ஒரு பலமான கணிப்பு இருக்கு. சரி, இந்த உடல் தகுதி தேர்வுல வந்த சரிவு மொத்த கட் ஆஃபையும் பாதிக்கும் சொல்றீங்க. அப்போ அந்த பாதிப்பு ஒவ்வொரு சமூக பிரிவிலும் எப்படி எதிரொலிக்குது? நம்பர்ஸ் என்ன சொல்லுது? முதல்ல பொது போட்டி, அதாவது ஓபன் கோட்டால இருந்து ஆரம்பிக்கலாம். ஓபன் கோட்டால பொது பிரிவு, அதாவது ஜெனரல் கேட்டகரி ஆண்களுக்கு 85லிருந்து 86 மதிப்பெண்களும் 85 to 86. ஆமா, பெண்களுக்கு 77 அல்லது அதுக்கு மேலேயும் கட் ஆஃப் இருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது ஒரு பெஞ்ச்மார்க். இப்ப மத்த பிரிவுகளுக்கு எப்படி இருக்கு? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லாம இதுல ஏதாவது முக்கியமான ட்ரெண்ட்ஸ் பார்க்க முடியுதா? கண்டிப்பா. முழுமையான மதிப்பெண் பட்டியலை நாங்க இந்த உரையாடலோட ஷோ நோட்ஸ்ல கொடுத்திருக்கோம். நீங்க அங்க போய் உங்க பிரிவுக்கானதை தெளிவா பாத்துக்கலாம். சரி. இப்போ ட்ரெண்ட்ஸ பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான பேட்டர்ன் தெரியுது பாருங்க. பிசி, எம்பிசி, எஸ்சில ஆண்கள் பிரிவுல பெருசா வித்தியாசம் இல்ல. எல்லாமே 82லிருந்து 84 ரேஞ்சில தான் இருக்கு. ஒரே நிமிஷம். பிசிக்கு 82லிருந்து 84, எம்பிசிக்கு 82லிருந்து 83, எஸ்சிக்கு 82க்கு மேல. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நிக்குது. இது என்ன சொல்லுது? இது என்ன சொல்லுதுன்னா, இந்த சமூக பிரிவுகள்ல போட்டி எவ்வளவு கடுமையா கழுத்து நெரிக்கிற அளவுக்கு இருக்குன்னு காட்டுது. ஒரு மார்க்லாம் ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி பின்னாடி போவாங்க. நீங்க 81 எடுத்திருக்கலாம், உங்க நம்பர் 82 எடுத்திருக்கலாம். அந்த ஒரு மார்க் தான் வேலையை தீர்மானிக்கிறதா இருக்கலாம். அந்த அளவுக்கு போட்டி இருக்கு. ஆமா, அதே மாதிரி பெண்களுக்கும் பிசில 69+, எம்பிசி மற்றும் எஸ்சில 70+ன்னு பக்கத்துல தான் இருக்கு. இது ஒரு முக்கியமான இன்சைட். அடுத்து நம்ம பார்க்க போறது வார்டு கோட்டா, அதாவது காவல்துறையில ஏற்கனவே பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்கான வாரிசுதாரர் ஒதுக்கீடு. ஆமா, இதை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஆதாரம் சொல்லுது. ஏன் அப்படி? ஆமா, இதுதான் இந்த பகுப்பாய்விலேயே ரொம்ப சவாலான பொதின்னு அவங்க சொல்றாங்க. 2 முக்கிய காரணம். 1, இதுக்கு கிடைச்ச டேட்டா ரொம்ப குறைவு. டேட்டா கம்மியா?
எவ்வளவு? வெறும் 10லிருந்து 12 பேரோட கருத்துக்களை வச்சுதான் இதை கணிக்க வேண்டியிருந்திருக்கு. என்னது 10-12 பேரோட கருத்தை மட்டும் வச்சு ஒரு கணிப்பு கொடுத்திருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கும்? உங்க சந்தேகம் நியாயமானது. அதனாலதான் இதுக்கு 2வது காரணமும் இருக்கு. 2022ல இந்த வார்டு கோட்டாவே கிடையாது. ஓ, அப்போ கம்பேர் பண்ண முடியாது. ஆமா, அதனால ஒப்பீடு செய்ய 2023 டேட்டா மட்டும்தான் இருக்கு. இதனாலதான் ஆதாரம் இதை ஒரு உறுதியான கணிப்பா சொல்லல. ஆனா ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இந்த ஒதுக்கீடுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நீங்க எழுத்துத் தேர்வுல பாஸ் பண்ணி உடல் தகுதி தேர்வுல ஓரளவு சுமாரான மதிப்பெண் எடுத்திருந்தாலே போதும். வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போட்டி ரொம்ப குறைவு. அப்போ தோராயமான எண்கள் என்ன? எண்களை பொறுத்தவரை புது பிரிவுக்கு 57, பிசி, எம்பிசி, எஸ்சிக்கெல்லாம் 55ன்னு கணிக்கிறாங்க. என்னது 55ஆ? ஆமா, ஓபன் கோட்டால 85க்கு மேல இருக்கிற கட் ஆஃப் இங்க வெறும் 50கள்ல இருக்கு. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. நிச்சயமா. இது வார்டு கோட்டால வர்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல். சரி, காவலர் பணி மட்டுமில்லாம தீயணைப்பு மற்றும் சிறை காவலர் பதவிகளுக்கும் கணிப்புகள் இருக்கே, அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பதவிகளுக்கான கட் ஆஃப் போன வருஷத்தை விட பெருசா மாறாதுன்னு ஆதாரம் சொல்லுது. ஓ, காவலர் பணிக்கு கட் ஆஃப் குறையும்னு சொல்றீங்க, ஆனா இதுக்கு மாறாதுன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? காரணம் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை. ஓகே. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் தீயணைப்பு மற்றும் சிறைக்காவலர் பதவிகளுக்கு சுமார் 600க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. புரியுது. பணியிடங்கள் எண்ணிக்கை மாறாத போது போட்டியோட அளவும் கட் ஆஃப் மதிப்பெண்ணும் பெரும்பாலும் நிலையாகவே இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் இதுல பெரிய மாற்றம் எதிர்பார்க்கப்படல. பொதுவா எல்லா பிரிவுகளுக்கும் 85லிருந்து 88 மதிப்பெண்கள் வரைக்கும் தேவைப்படலாம். புரியுது. பணியிடங்கள் ஒரு முக்கிய காரணி. இப்போ விளையாட்டு ஒதுக்கீடு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதுல டிஎஸ்பி, ஃபயர், ஜெயில்னு தனித்தனியா இருக்கே, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? விளையாட்டு ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் போட்டி கொஞ்சம் மாறுபடும். ஆனா ஒரு பொதுவான ட்ரெண்ட் என்னன்னா, டிஎஸ்பி பதவிகளை விட ஃபயர் மற்றும் ஜெயில் வார்டர் பதவிகளுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படியா? உதாரணத்துக்கு? உதாரணமா எஸ்சி பிரிவுல டிஎஸ்பிக்கு 78-80 தேவைப்பட்டா ஜெயில் வார்டருக்கு 86-88 வரைக்கும் தேவைப்படலாம். ஓஹோ. இதுல சில பிரிவுகளுக்கு, குறிப்பா பிசிஎம் மற்றும் எஸ்சிஏக்கு போதுமான டேட்டா இல்லாததால துல்லியமான எண்களை கணிக்க முடியல. அப்ப அந்த பிரிவுகளை சேர்ந்தவங்க என்ன பண்றது? அவங்களுக்கு ஆதாரம் சொல்ற அறிவுரை என்னன்னா, நீங்க எழுத்துத் தேர்வு கட் ஆஃபை விட சில மதிப்பெண்கள் அதிகமா எடுத்து பிசிக்கல் டெஸ்ட்ல ஒரு 20 மார்க் எடுத்திருந்தாலே போதும். போட்டிக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஆமா, நீங்க போட்டிக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கையோட இருக்கலாம். சரி. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீடு. இது கட் ஆஃபை எப்படி பாதிக்கும்? இதுல ஒரு குழப்பம் நிலவிட்டிருக்கே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. போன வருஷம் ரோஸ்டர் முறை அமல்படுத்தப்பட்டதால பிஎஸ்டிஎம்க்குன்னு அணியா ஒரு பெரிய தாக்கம் இல்ல. ஆனா இந்த வருஷம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும்னு கணிக்கப்படுது. என்ன மாதிரியான வித்தியாசம்? அதாவது பொதுவான கட் ஆஃபை விட பிஎஸ்டிஎம் தேர்வர்களுக்கு 1 அல்லது 2 மதிப்பெண்கள் கம்மியா இருக்கலாம். ஓ, அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பிரிவுல பொது கட் ஆஃப் 85ஆ இருந்தா பிஎஸ்டிஎம்ல வர்றவங்களுக்கு 84 அல்லது 83ஆ இருக்கலாம். கரெக்ட். இது ஒரு சின்ன ஆறுதல் தரக்கூடிய விஷயம்தான். ஆனா இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஓகே. இப்போ எல்லா கணிப்புகளையும் அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்களையும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற ஒரு தேர்வர் மனசுல இருக்கிற அடுத்த கேள்வி, சரி, இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன செய்யணும்? ஆமா, அடுத்த ஸ்டெப் என்ன? இதுக்கு ஆதாரம் ஏதாவது வழிகாட்டுதல் கொடுக்குதா? நிச்சயமா. ரொம்ப தெளிவான நடைமுறைக்கு ஏத்த 2 வழிகளை ஆதாரம் சொல்லுது. ஒரு நிமிஷம் இத ஒரு தேர்வரோட பார்வையிலிருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பிசி பிரிவைச் சேர்ந்த ஆண், 81 மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த கணிப்புப்படி நீங்க எக்தம் விளிம்புல இருக்கீங்க. அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வழிகாட்டுதல். சொல்லுங்க, முதல் வகை யாருக்கானது? முதல் வகை, உங்க மதிப்பெண் நாங்க இப்ப சொன்ன கணிக்கப்பட்ட வரம்புக்குள்ளேயோ அல்லது அதுக்கு மேலேயோ இருந்தா. பெருமூச்சு விட்டுக்கலாமா? ஆமா, நீங்க கிட்டத்தட்ட பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மனதளவுல தயாராகிறது. அதாவது மருத்துவ பரிசோதனை, சான்றிதழ் சரிபார்ப்பு, பயிற்சிக்கு போறதுக்கான ஏற்பாடுகள்னு. கரெக்ட். உங்களை நீங்களே தயார்படுத்திக்க ஆரம்பிக்கலாம். சரி, 2வது வகை,
இதுதான் நிறைய பேருக்கு முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க மார்க் இந்த கணிப்பை விட கணிசமா குறைவா இருந்தா அவங்களுக்கு ஆதாரம் சொல்ற மிக முக்கியமான அறிவுரை, தயவு செஞ்சு மனம் தளராதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. ஒரு தேர்வு முடிஞ்சிருச்சு. அதிலிருந்து கத்துக்கிட்டு உடனடியா அடுத்த தேர்வுக்கு தயாராக ஆரம்பிக்கணும். சரியா சொன்னீங்க. காலம்தான் இங்க தங்கம். என்னென்ன தேர்வுகளுக்கு தயாராகலான்னு ஏதாவது பரிந்துரை இருக்கா? இருக்கு. ஆதாரம் குறிப்பா 3 தேர்வுகளை பரிந்துரைக்குது. 1 ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு. ஓ, ரயில்வே தேர்வு. ஆமா. இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த தேர்வை நீங்க தமிழ்லயும் எழுதலாம். இதுல ஆங்கில பாடப்பகுதி கிடையாது. இது தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நிச்சயமா. 2வது அடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி தேர்வு. இந்த அனுபவத்தை வச்சு அடுத்த முறை இன்னும் சிறப்பா பண்ணலாம். 3வது கைரேகை எஸ்ஐ தேர்வு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ. இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமா. அதனால ஒரு தர்ஜா மூடுனா பல கதவுகள் திறக்கும். நாம தான் அதை தேடி போகணும். ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல். ஆக இந்த விரிவான அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். 2025 டிஎன்எஸ்ஆர்பி பிசி தேர்வுக்கான கட் ஆஃப். முக்கியமா உடல் தகுதி தேர்வுல தேர்வர்களோட செயல்திறன் எதிர்பார்த்ததை விட குறைவா இருந்ததால சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, அப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி போன்ற பிரிவுகள்ல போட்டி மிக கடுமையா இருக்கு. ஆனா வாட் கோட்டா மாதிரி சில பிரிவுகள்ல வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. மறுபடியும் சொல்றோம், இவை எல்லாமே ஆயிரக்கணக்கான தேர்வர்களோட கருத்துக்கள் மற்றும் கடந்த கால தரவுகளின் அடிப்படையிலான கணிப்புகள் தான். இறுதி முடிவுகள்ல 1 அல்லது 2 மதிப்பெண்கள் வித்தியாசப்படலாம். புரியுது. அதனால இந்த தகவலை ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு உங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுங்க. பதற்றப்படாம தெளிவா முடிவெடுங்க. அது பயிற்சியில சேர்றதா இருந்தாலும் சரி, அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி. இறுதியாக இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் கடந்த கால தரவுகளை வச்சு எதிர்காலத்தை கணிக்க முயற்சி செய்யுது. இது ஒரு கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி போட்டி நிறைந்த தேர்வுகள்ல கடந்த கால போக்குகளையும் கணிப்புகளையும் எந்த அளவுக்கு நம்பி நம்ம வெற்றியை தீர்மானிக்க முடியும்? நல்ல கேள்வி. சில சமயங்கள்ல எல்லா கணிப்புகளையும் தாண்டி நம்மளோட முழுமையான விடாப்பிடியான முயற்சி ஒரு புதிய எதிர்பார்க்காத ஒரு விளைவை உருவாக்கும் இல்லையா? உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு தருணம் எப்போ வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.